நான் சொன்னேன்ல சுந்தர். ஐயோ இவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கிட்டு போய் இவனுக்கு சேவிங்லாம் பண்ணி விட்டு இவனை காப்பகத்துலலாம் சேர்க்கணும்னு நினச்சான். இவனோட டீட்டெயிலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ இருக்கிறது நல்லது தான். லவ்வர்ஸ். இது ஓகே தான், ஆனா இந்த ஒரு போட்டோ பத்தாதே. ஏங்க ஆ? இங்கே வாங்களேன். இது சுந்தர், இது மீனாட்சி அண்ணி. இவர் யாருங்க? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்குது. வெற்றி, இது மாமாவோட பிஏ சண்முக அண்ணா. தலையில முடியலாம் பார்த்தா அடடா, மறைச்சு பார்த்தா தான் தெரியுது போட்டோல முடி இருக்குது. ஆமா, இவர் கூட இவங்க எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க? இவங்களுக்கு என்ன கனெக்ஷன்? ஏங்க, அப்பாவோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே இவர் வந்து சேர்ந்துட்டாருங்க. சரிங்களா? அப்போனா இல்லைங்க, எங்கேயோ தட்டுதுங்க. ஐயோ, தற்செயலாக நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இந்த சுந்தர் பையனை நம்ம இடிச்சிட்டோம். அவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அதுக்கப்புறம் தான் நிறைய குழப்பங்கள் ஆரம்பிச்சது. இந்த 3 பிள்ளைங்க இந்த ஆயுத இடத்துல தான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. மீனா, எப்படி அங்கிள் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. பரோல்ல தான் வந்தேன். என்னாச்சுமா? மீனாட்சி! மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா கூப்பிடுறீங்க? நீ பண்ண ஃப்ராடத்தன எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? டேய், வாடா உள்ள. நீ என்ன போட்டு தள்ளுறது? அதுக்கு முன்னாடி நான் உன்னை போட்டு தள்ளுறேன். என் குடும்பமே சின்ன பின்னமா போச்சியா? அதுக்கெல்லாம் பழி வாங்க வேண்டாம். நானு உன்னை போட்டு தள்ள வேணாம். புடுறா அவனை. விட்றா, விட்றா. புடுறா அவனை. வெற்றி! இருங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அண்ணாடிக்க சொல்ல. டேய் வெற்றி, என் பொண்டாட்டி அந்த கணக்கு பிள்ளைய பார்த்து பேசிட்டு இருக்காடா. கணக்கு புள்ள ஜெயிலுக்குள்ள தானே இருக்கிறாரு. அந்த கணக்கு புள்ள பரோல்ல வந்திருக்கான் போல இருக்கு. அவனால அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்குடா. அண்ணா அண்ணா அண்ணா, ஒன்றும் இல்லை. இப்போ எங்களுக்கு அண்ணி ரூமுக்குள்ள 2-3 ஃபோட்டோ மாட்டி இருக்குது. அது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கணக்கு பிள்ளை நீ விட்டுறாத. கணக்கு பிள்ளையும் அண்ணியும் எங்கே போகிறான்னு பாரு. அவங்க கண்டிப்பாக அப்பா இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. லொகேஷன் லொகேஷன். அண்ணா நீ இந்த பாரு, நீ பயப்படாத அண்ணா, நீ பதறாத. இரு, நான் சொல்றது கேளு. டேய் வெற்றி, எனக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்குடா. நீ பதறாத, நீ பயப்படாத. கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதையா இது? என்னடா ஒரே மர்மமா இருக்கு. நாம தான் இத்தனை நாள் ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்திருக்கோமா? ஆனா அவங்க ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மள சுத்தி என்னென்னவோ நடந்திருக்குடா. சரி 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 சரி, நீ டக்கு 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 நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு லொகேஷன் அனுப்பு, நாங்க வந்துடுறோம். சரியா? நீங்க வண்டியில ஏறுங்க. போலாமா? டேய், அவங்க கிளம்புறாங்க. நீ லொகேஷன் அனுப்புற, நீங்க வாங்க. டேய் கணக்கு,
நானே தான். என்ன ஈஸ்வரமூர்த்தி அப்படி பாக்குற? இப்போ ஒவ்வொரு விஷயமும் உனக்கு புரிஞ்சிருக்குமே. மிஸ்டர் மாமனார், நியாயமா பார்த்தா இதோ இவர்தான் என்னோட உண்மையான மாமனார். என்ன இப்ப உனக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குமே. உன்னை சுத்தி நடந்த எல்லா தப்புக்கும் நானும் என் அங்கிளும் மட்டும்தான் காரணம். உன்னையும் உன் குடும்பத்தையும் வேரோடையும் மண்ணோடையும் அழிக்கணும். அதுக்குதான் நான் அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வச்சேன். அங்கிள், இவர் இப்ப நியாயமா எதுக்கு என் குடும்பத்தை இப்படி பழி வாங்குற, நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு எமோஷனலா இவர் கேட்கணும்ல. ஏன் மாமா நீங்க சைலண்டா இருக்கீங்க? என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க கேட்கலனாலும் அந்த பிளாஷ்பேக்க நான் சொல்லிதான் தீரணும். ஏன்னா சாகறதுக்கு முன்னாடி ஏன் சாகுறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல.